We can get started now. Let them join. Can you read the first one? First line. The wind was strong last night. The wind was strong like strong last night. Yeah. What is the meaning of wind? Last night நல்ல காத்து அடிச்சது. Yeah. What is the answer? A or B or C or D? Moving air. Yes. Moving air is the answer. Now, can you read number 2? Please wind the clock before bed. Yes. Munish ma'am, இங்க சேம் விண்ட் வந்து வேற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க பாருங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ்ல மெயினா உள்ளது. ப்ளீஸ் வைண்ட் த கிளாக் பிஃபோர் பெட். பட் இங்க வந்து த விண்ட் வாஸ் ஸ்ட்ராங் லாஸ்ட் நைட். பெரிய டிஃபரன்ஸ். இங்க விண்டுன்னு படிக்கணும், அதையே வந்து இங்க வைண்டுன்னு படிக்கணும். ஸோ விண்டுன்னு படிக்கிறத அதே வார்த்தையை வைண்டுன்னு படிக்கணும், ரொம்ப முக்கியம். இப்ப வைண்டுக்கு மீனிங் என்னவா இருக்கும்? வாட் குட் பி த மீனிங்? To twist. Twist. Wind the clock. So wind turn பண்ணணும், twist பண்ணணும். Could be turn or twist. Twist இருக்கிறதுனால இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ளது. நம்ம மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வேற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், சில வேர்ட்ஸ் ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஆனால் டோட்டலி டிஃப்ரெண்ட் மீனிங்கா இருக்கும். இட் இஸ் கால்டு ஹோமோனிம் ஆர் ஹோமோகிராஃப். மெயினா ஹோமோகிராஃப்ல வருது. லுக் அட் திஸ் நம்பர் 3. கேன் யூ ரீட் இட்? She shed a tear during the movie. She shed a tear during the movie. What is the meaning? படம் பார்க்கும்போது அழுத. Right. A drop of liquid from the eye. A drop of liquid from the eye. Note பண்ணிக்கணும். So what are we going to do with this number 4? Be careful not to tear the paper. Yes. இதுலதான் மெயினா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது கோதை மேம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுல வந்து சொல்றாங்க. வெரி நைஸ். ஸோ இங்க வந்து டியர், இங்க வந்து டியர்னு சொல்ற ஒரு வார்த்தை, இங்க அதே இது வந்து டேர்னு சொல்லணும். லெட்ஸ் லுக் அட் திஸ். இங்க டியர்னு சொல்ற அதே வார்த்தையை இங்க டேர்னு சொல்லணும். Be careful not to tear the paper. Be careful not to tear the paper. So இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? இந்த டேருங்கிற மீனிங். A type of fabric. இல்ல, be careful not to tear the paper. Be careful not to tear the paper. The டேருக்கு மீனிங் என்னவா இருக்கும்? கிழிக்கிறது சார். அவ்வளவுதான். சோ இங்க டியர்னு படிக்கிறப்ப டிராப் ஆஃப் லிக்விட் ஃப்ரம் த ஐன்னு வர்றது அதே வார்த்தை, அதே ஸ்பெல்லிங் இங்க டேர்னு சொல்லி ரிப்ல வருது. ஸோ இதுதான் மெயினா ஆங்கிலத்துல நம்ம வாசிக்கிறப்ப நிறைய கஷ்டம் வர்றதுக்கு காரணம். இந்த ஹோமோனிம், ஹோமோஃபோன், ஹோமோகிராஃப்னு நம்ம சொல்ற இது ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வெவ்வேறு இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஒன்னு ஒரு ஃபரிடா மேம் ட்ரை பண்ணுங்க, இதை படிங்க. He will lead the team to victory. He will lead the team to victory. என்ன மீனிங்கா இருக்கும்? என்ன மீனிங்கா இருக்கும்? லீடுங்கிறது என்ன மீனிங்கா இருக்கும்? அவர் வெற்றிக்கு அந்த டீமுக்கு தலைமை தாங்கினார். முன்ன நோக்கி கொண்டு போறது. அப்ப இது என்ன மீனிங்? லீடுக்கு என்ன மீனிங்கா இருக்கும்? கைடு sir. To guide. Very good. Now number 6 படிக்கலாம். படிங்க. The pipes are made of lead. Lead. லெட்னு படிக்கணும். சோ இதே இதுதான் இப்ப திருப்பி நம்ம ஸ்லோ டவுன் பண்றேன். He will lead the team to victory. இந்த இடத்துல LEAD வந்து லீடா இருக்கு. The pipes are made of lead. இதே LEAD லெட்னு படிக்கணும். ஏன்னா இது a type of metal. இது நோட் பண்ணிக்கிங்க நீங்க. He will lead the team to victory அப்படிங்கிறப்ப லீடுன்னு படிக்கிற அதே ஸ்பெல்லிங், அதே வார்த்தை இங்க வந்து உச்சரிப்பு லெட்னு படிக்கணும். இந்த லெட்டுக்கு வந்து மெட்டல், உலோகம், ஈயம், பித்தளை, ஈயம்னு சொல்ற அந்த ஒரு லெட். ஸோ இங்கிலீஷ்ல இது வந்து ஒரு டஃப்பான வார்த்தை. இதுல ஏன் இன்னும் டஃப்பா இருக்கும்னா
இந்த லீடோட பாஸ்ட் டென்ஸ் யாருக்காவது தெரியுமா? லீட் Led. Led. அதுக்கு லெட் தான். இப்ப யாராவது ஒருத்தவங்க வாசிக்கிறப்ப லெட்டுன்னு சொன்னாங்கன்னா இந்த லெட்டு சொல்றாங்களா அந்த லெட்டு சொல்றாங்களான்னு அந்த வாக்கியத்தை வச்சுதான் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் ஆங்கிலத்துல ரொம்ப கஷ்டமானது. இந்த லீடுக்கு வந்து லெட்டுன்னு சொல்றாங்க, இந்த லெட்டுக்கும் லெட்டுன்னு சொல்றாங்க. சோ இப்ப வந்து அந்த வாக்கியத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் எந்த லெட்டு சொல்றாங்கன்னு தெரியும். இங்க பாருங்க, he will leadங்கிறப்ப verb வருதா? verb he will lead. இங்க பாருங்க, are made of lead அப்படிங்கிறப்ப ஒரு noun வருது பாருங்க, பெயர் சொல். அப்ப அந்த வாக்கியத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், கிராமர் வைஸ் vocabulary வைஸ் தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க சொல்றது எதுன்னு நமக்கு தெரியும். Let's look at this more. She Seven. read the book. ஃபரிடா மேம் சொல்லுங்க. she இன்னொரு வாட்டி She படிங்க. read the book in one day. அப்படி வராது இல்லைங்களா? she readன்னு ஒரு இங்கிலீஷ்ல இல்லைங்களா? Read the book in one day. ரெட்னு வேணா இருக்கலாம், ரீட்ஸ்னு வேணா இருக்கலாம். அப்ப she read ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இப்ப ஃபரிடா மேம் இப்ப சொல்லுங்க, ஏவா பிஎஸ்சியா டியா? B. Past tense of reading. வெரி குட் வெரி B. குட் Bas. வெரி குட். ரெண்டு பேருமே நல்லா சொன்னீங்க, வெரி நைஸ். இப்ப she readsன்னு அவங்க she readன்னு வாயில வந்துருச்சு அவங்களுக்கு வர ஃபரிடா மேம். அப்படி வரவே கூடாது. she readsன்னு போலாம், she readன்னு போலாம். அதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ரீடிங் அருமையா சொன்னாங்க, வெரி நைஸ். ஃபரிடா மேம் 8 சொல்லுங்க பாப்போம். I like to read before sleeping. அப்ப அந்த 2க்கு அப்புறம் வந்ததுன்னா உங்களுக்கு ரீட் தான் வரும். வெரி குட். ஐ லைக் டு ரீட் பிஃபோர் ஸ்லீப்பிங். இப்ப எனக்கு சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. இந்த இடத்துல ரீடுங்கிறது என்னவா இருக்கு? ஏபிசிடி Present tense of reading, sir. நோட் பண்ணிக்கணும், நல்லா டைம் எடுத்துக்கங்க. She read the book in one day. I like to read before sleeping. She read the book in one day. I like to read before sleeping. இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கணும். ஆனா கான்டெக்ட்ல போடணும். ஒண்ணுத்துக்கும் உங்களுக்கு வாக்கியம் வேணும். ஒவ்வொரு வாக்கியமும் நீங்க படிக்கணும். நீங்க ஒவ்வொரு வாக்கியம் படிக்க உங்களுக்கு அந்த இங்கிலீஷ்ல உள்ள நாலேஜ் வாக்கியமா படிக்கணும். ஐப்ராஜ் சார் 9 சொல்லுங்க பாப்போம். The boss was swimming near the surface. இப்ப இத வந்து எப்படி வேணாலும் படிக்கலாம். பாஸ் இப்ப பாஸ்ன்னு படிக்கணும். இதுல யூகேக்கும் யூஎஸ்க்குமே வித்தியாசம் இருக்கு. பாஸ் இந்த பாஸ்ங்கிறது என்னவா இருக்கும்? ஸ்விம்மிங் நியர் தி சர்ஃபேஸ் என்னவா இருக்கும்? நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். Surface. The boss was swimming near the surface. Fish பத்தியா சார்? டைப் ஆஃப் fish. அதுதான் இருக்க முடியும், வேற எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா ஸ்விம்னு சொல்றாங்க. ஸ்விம்னு சொல்றப்ப இந்த ஃபிஷ் தான் இருக்கும். பாஸ். ஆனா இங்க பாருங்க, இது வந்து யூகேக்கும் யூஎஸ்க்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. அது ஒரு தனி கிளாஸே நம்ம எடுக்கலாம், யூகே யூஎஸ் சொல்லி. பட் அதுக்கு முன்னாடி நம்பர் 10 படிங்க ஐப்ராஜ் சார். He plays the bass in the band. A musical instrument. Musical instrument, sir. பாஸ். இது பாஸ், இது பாஸ். பாஸ். சோ இதுல நீங்க போட்டீங்கன்னா இதையும் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அது என்ன இருக்குது, எந்த வாக்கியத்துல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத வச்சு மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும். சோ he plays the bass in the band அப்படின்னு சொல்றப்ப ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது பிடிக்குது. டைப் ஆஃப் ட்ரம் வராது. லுக் அட் தட். ஸோ இது பாஸ் வால்யூம்லாம் ஒன்று இருக்கு, அப்படி இன்னொரு வார்த்தையும் இருக்குது. அதை நம்ம இந்த யூகே யூஎஸ் டிஃபரன்ஸ்ல வரப்ப இன்னும் தெளிவா பார்க்கலாம். 11 வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய விஷயம் நமக்கு தெரியும் இதுல. இதுல can we do this? Flew away quickly. இத படிங்க, எப்படி படிப்பீங்க? The dove flew away quickly. Past tense of die. நல்லா பார்க்கணும். flew away quickly. A type of bird. A type of bird தான் வரும் இல்லைங்களா ஃபரிடா மேம்? The dove flew. The dove flew away quickly. ஏதோ ஒரு பறவை தான் பறக்கும், ரைட்? இப்ப இந்த டவ்ங்கிறது வரும். ஆனா இதே ஃபரிடா மேம் 12 எப்படி பிடிப்பீங்க? She dove into the pool. டவ்னு வராதுல்ல. Into the pool. இப்ப பாருங்க, டைவ், டோவ். So past tense of the time. Dove into the pool.
இப்ப டோன்றது போல பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் டை Past tense of the die. Constant of time. இப்ப ஆங்கிலம் படிக்கிறப்ப நிறைய விஷயம் புரியுறது, கேட்கிறப்ப புரியாம போறதுக்கு காரணம் தான். ஏன்னா அவங்க எந்த டோவ சொல்றாங்களா, டவ்வா, எதுக்கு சொல்றாங்க, ஒரு ஸ்பெல்லிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு லிசனிங்ல கஷ்டமா இருக்கும். ஆனா ரீட் பண்றப்ப அந்த அந்த கான்டெக்ட் வச்சு நீங்க புடிச்சிருவீங்க. ஸோ யூ வாண்ட் டு பி கேர்ஃபுல் ஹியர். She dove into the bowl, but the dove flew away quickly. So ஹோமோஃபோன்ஸ் ரொம்ப அதிகம்லாம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாவே கவர் பண்ற அளவுக்கு தான் கொஞ்சம் தான் இருக்கும். சில இதுல வந்து ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கும், ஆனா வேற மீனிங் இருக்கும். ஹோமோனிம்பாங்க, சில பேர் அதை ஹோமோகிராஃப்லையும் சேர்த்துருவாங்க. நம்ம பார்க்கலாம். The next one வந்து கொஞ்சம் டஃப்பான ஒண்ணுதான். The bow of the ship was damaged. The bow Of the ship was damaged. bow என்னவா இருக்கும்? Front of the ship. ஃப்ரண்ட் ஆஃப் த ஷிப் தான் bow. இப்ப பாருங்க கோதி மேம், இதை படிக்க 40. He took a bow after his performance. He took a bow. Bow. Bow இது வந்து போல் தான், bow. So வில்லு அம்புக்கு வர்றதுக்கும் bow தான் வரும், அது bow வராது, அது bow தான் வரும். இன்னொரு மீனிங் After his performance. இது bow, the bow of the shipல front side. He took a bow after his Bow. performance. Yeah, type of The knot. type of knot. The type of knot. அது இனிமே தான் வரப்போகுது. இப்ப he took a bow after his Oh, performance. after his performance, a weapon also. Oh, to bend forward. அப்படி அப்படி Oh, bow. புடிச்சுட்டாலே Okay, okay. Yes, sir. Bow. he took a bow. To bend So forward. bow. Bow. Yeah. இப்ப பாருங்க, இங்க To பாருங்க. bend forward. She tied her hair with a bow. A type of knot. இது எப்படி படிப்பீங்க? He tied her hair with a bow. Bow. இப்ப இது ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட படிக்கிறோம், ஆனா டோட்டலா மீனிங் வேற. 3 மீனிங் இருக்கு இந்த ஒரு வார்த்தை, ஒரு ஸ்பெல்லிங்க்கு. bow, bow, bow. Bow. இது a type of knot. நெக்ஸ்ட் படிக்கலாமா? 69 சார் படிங்க. He will object to the proposal. To oppose. Object. Oppose. அப்போஸ் பண்றது, எதுக்கிறது. இப்ப 17 படிங்க. The object on the table is fragile. So இப்ப ஆப்ஜெக்ட்ங்கிறது A thing. இப்ப திருப்பி இத பார்க்கலாம். Things. Object to the proposal, the object on the table is fragile. அதாவது என்னன்னா, இது வேர்பா இருக்கிறப்ப ஆப்ஜெக்ட்னு படிக்கணும். இதுவே நவுனா இருக்கிறப்ப ஆப்ஜெக்ட்னு படிக்கணும். இது வினை சொல்லா இருக்கிறப்ப, ஒரு வினையை குறிக்கிறப்ப ஆப்ஜெக்ட்னு படிக்கணும். இது ஒரு பெயர் சொல்ல குறிக்கிறப்ப அது வந்து நவுனை வந்து ஆப்ஜெக்ட்னு படிக்கணும். ஸோ இதுதான் நோட் பண்ணிக்கணும். எகைன் இந்த மாதிரி ஒரு லிசனிங் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய லிசனிங் வந்து நம்ம பண்ணணும். நானும் லிங்க் அனுப்ப போறேன். நிறைய லிசனிங் நீங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஓவர் த வீக்கெண்ட் நீங்க பண்றதுக்கும் சில லிசனிங் கொடுக்குறேன். லிசனிங், ஒரிஜினல் லிசனிங் நீங்க கேட்கணும். நம்ம அடிக்கிற எல்லா வார்த்தையும் அதுல லிசனிங் தான் உங்க பேச்சுக்கு ஒரு அடிநாதமா இருக்கும். 18. They are close friends. எஸ், இதுல வந்து ரொம்ப இது பண்ண முடியாது வார்த்தை. க்ளோஸ், இந்த க்ளோங்கிறத ரொம்ப சவுண்டா இருக்கு, லாங் சவுண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் க்ளோஸ் அப்படின்னு முடிப்பாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன சொல்லுவாங்க? நியர், ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு. இப்ப இது எப்படி சொல்லுங்க? Please close the door to shut. சின்ன வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்னா, க்ளோஸ் ஃப்ரெண்ட், இந்த க்ளோ வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்க இனிஷியலா, இங்க ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டீங்க. க்ளோஸ், ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர் அப்படின்னு சொல்லுவீங்க, ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டீங்க. ஷட், இது வந்து மூடுறது. ரைட், தே ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு அட்ஜெக்டிவ் இருக்கு பாருங்க. எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெயரிடைச்சொல். ரைட், பட் அதே இது ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் வேர்பா இருப்பாரு. அப்ப உண்மையிலேயே அந்த ஸ்ட்ரக்சர், அந்த இதுக்கு பின்னாடி உள்ள கிராமர் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸி ஆயிடும். பாருங்க, பெயர் உரிச்சோம், இது வந்து வினைச்சோம். அது பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். பின்னாடி போக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லெட்ஸ் லுக் அட் தட்.
Let's go with 20 here. 20 He கோதைமை. will He will go ahead. present the award. to give. ஒரே நிமிஷம். He will present the award. இப்ப எனக்கு சொல்லுங்க. A gift to To give. ரொம்ப கேர்ஃபுல்லா award to இருக்கணும். பாருங்க வேர்பா இருக்குது. அதனாலதான் அருமையா அப்படி ஒரு சந்தேகம் present the வந்ததுங்களா? award. அந்த சந்தேகம் வந்தது நியாயமான ஒரு விஷயம். To give, sir. 3 மீனிங் இருக்கு பிரசன்ட்டுக்கு. முன்னாடி ஒவ்வொரு இதா பார்க்க போறோம். இந்த இடத்துல கிவ் தான் கொடுப்பேன். அவார்டை கிஃப்ட் பண்ண மாட்டோம். அவார்டுங்கிறதே ஒரு gift தான். அதை கொடுக்க மாட்டோம். Next. ஸோ ஹி வில் பிரசன்ட் த அவார்டுங்கிறது இந்த இடத்துல வேர்பா இருக்கிறப்ப இந்த இடத்துல அது டு கிவ்ங்கிற மீனிங்ல வருது. Next is the gift. இப்ப பாருங்க he received a present from her friend. She received a gift, sir. A gift. Gift. இந்த இடம் தான் gift. இது இல்லாமலும் ஒரு பிரசன்ட் இருக்கு. அது பின்னாடி பாப்பீங்க. இன்னொரு பிரசன்ட் என்னங்க? இப்போ present. கரண்ட். இப்ப கரண்ட்டுக்கே 2 மீனிங் இருக்கு. ஒன்னு எலக்ட்ரிசிட்டி, ஒன்னு பிரசன்ட். பாத்தீங்களா இங்கிலீஷ்ல வந்து எப்படி எல்லாம் சுத்தி வராங்கன்னு ஒரே வார்த்தையை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க பாருங்க. அது அடிப்படையில நான் அந்த எழுத்துக்கள் குறைச்சங்கிறதுனாலதான் 26 எழுத்துங்கிறதுனால அதுக்குள்ளேயே வச்சு எல்லா வார்த்தையும் கொண்டு வரணுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு உலகம் ஃபுல்லா இவங்க படையெடுத்தாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் யூரோப்ல யூஎஸ்ல எல்லா இடத்துலயும் இவங்க போனாங்க. இந்தியா அமெரிக்க கண்ட்ரீஸ்ல. அப்ப அந்த வார்த்தைகளை அங்கேருந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க. அப்பையும் பாக்குறப்ப ஒரு கண்ட்ரியில ஒரு மொழியில ஒரு வார்த்தை இருக்குது, இன்னொரு மொழியில அதே வார்த்தை வேற மீனிங்ல இருக்கலாம். அப்படிதான் நம்ம சில வார்த்தைகளை இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப பாருங்க ரொம்ப முக்கியம். The content of the book was interesting. தப்பாயிடுச்சே. The content, sir. The content. கரெக்டா அமெரிக்கன்ஸ் பிரிட்டிஷ் பீப்புள் பேசுறப்ப கான்டென்ட் இருப்பாங்க. இந்தியால கண்டென்ட் வரும். கண்டென்ட்னா வேற மீனிங். அடுத்தாப்புல வருது. Content of the book was interesting. சொல்லுங்க ஃபைண்ட் அ மீனிங். Subject matter. The subject matter. Super. ஃபரிடா மேம் இப்ப 23 படிங்க. 23 படிங்க. She felt content with. இதுதான் கண்டென்ட். புரியுதுங்களா? கண்டென்ட்னா இது கண்டென்ட்னா ரொம்ப கண்டென்ட்டா இருக்காருன்னா என்னவா இருக்காரு? Satisfied. இப்ப பாருங்க இதை நோட் பண்ணிக்கீங்க. ப்ளீஸ் நோட் இட் டவுன். இந்த கண்டென்ட் ஃபெல்ட் கண்டென்ட், ஹி வாஸ் கண்டென்ட். அட்ஜெக்டிவ்ல பெயர் உரி சொல்ல போறாங்க பாருங்க. லிங்கிங் வெர்பை வச்சு அவ எப்படி இருக்கா? திருப்தியா இருக்கா. அவ எப்படி இருக்கா? திருப்தியா இருக்கா. அவள்ங்கிற ப்ரொனவுனோட பண்பை குறிக்கிறது அட்ஜெக்டிவ். ஆனா இங்க இந்த கான்டென்ட் ஆஃப் த புக்னு சொல்லி நவுன்ல அடிக்கிறாங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி டிட்டர்மினர் தி எல்லாம் வருது பாருங்க. ஸோ நவுனாக்கள் இந்த சிஓஎன்டி வரப்ப கான்டென்ட் படிக்கணும். இதை கண்டென்ட் படிக்கணும். எகெயின் உங்க லிசனிங்க்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு ஷார்ட்ஸ் ரீல்ஸ்னு எவ்வளோ வந்துருச்சு. குவாலிட்டி ஷார்ட்ஸ் ஒரு 100 எடுத்து நீங்க பார்த்தாலே போதும். உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல நீங்க இருக்க ஃபீல்ட்ல ஒரு 100 ஷார்ட்ஸ் எடுத்து அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நீங்க பார்த்தாலே இது எல்லாமே வந்துடும். தெரியணும். கான்டென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கண்டென்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த கான்டென்ட்ங்கிறப்ப உள்ளடக்கத்தை பத்தி, சப்ஜெக்ட் மேட்டரை பத்தி பேசுறப்ப கான்டென்ட்னு சொல்லணும். இதே வந்து திருப்தின்னு பேசுறப்ப கண்டென்ட் படி சொல்லணும். அவனுடைய வாழ்க்கையை நினைச்சு அந்த எப்பயும் ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்தார், திருப்தியா நினைக்கிற வாழ்க்கைய அப்படிங்கிறது தான் இது. ஸோ இப்ப பாருங்க இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஐயப்பராஜ் சார் 24 படிக்க முடியுமா? Yes, sir. He will desert his post. He will desert his post. அப்ப 25 படிச்சிருங்களேன். The Sahara is a vast desert. பாலைவனம். இத டிசர்ட்னு படிக்கிறத அருமையா கோதை மேம் சொன்னாங்க. இத டிசர்ட்னு படிக்கிறப்ப இத டெசர்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கிறீங்க. அப்பதான் இப்ப நீங்க போய் ஒரு இங்கிலீஷ் படமே பாக்குறீங்கன்னா அவர் வந்து டிசர்ட்ட சொல்றாப்லையா அந்த கேரக்டர் டெசர்ட்ட சொல்றாங்களான்னு தெரியும். இப்ப he desert his post ன்னு வருது. அப்ப என்னவா இருக்கும்? To abandon. Yes. அருமை. இதுதான் குவிட்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை தான் குவிட்ங்கிறது தான் அபேண்டன். அருமையா சொன்னாங்க. இத கிவ் அப்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. எது? டெசர்ட்டும் முக்கியமா, கட்டாயம் அதுவும் முக்கியமான வார்த்தை தான்.
ரொம்ப மிக முக்கியமான வார்த்தைகள் ஒரே மாதிரி ஸ்பெல்லிங்ல வெவ்வேறு உச்சரிப்புல வர்றப்ப பாருங்க இவில் டிசர்ட்னு வேர்பில் அடிக்கிறாங்க பாருங்க, விளைச்சொல் தெரியுதா வேர்பு. ஆனா இது தெரியுதா, சகாராய்ஸ் வாஸ் டிசர்ட் இது என்னவா இருக்கும் விளைச்சொல்? Dry. Dry area. ட்ரை ஏரியா என்னது, வேர்பா நவுனா அட்ஜெக்டிவ் அட்வர்பா? Noun. நவுன். அருமை 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 அருமை. இந்த இதெல்லாம் எதுக்கு திருப்பி திருப்பி நம்ம அது வந்து பேசுறோம் அப்படின்னா, தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க ஒரு எமர்ஜென்சி கால், இது எடுக்கணும் நானு. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இந்த சஹாரா இஸ் எ வாஸ்ட் டெசர்ட் நவுனு, பெயர் சொல்லு, எ ட்ரை ஏரியா. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். குவிட், கிவ் அப். அந்த சைடு நம்ம வந்து இது பண்ணணும். இதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா, இந்த கிளாஸ் நம்ம பண்ண பார்க்காதது இப்படி ஒண்ணு இருக்கு, 2 எஸ் போடுவாங்க. யாருக்காவது தெரியுமா? இங்க பாருங்க 2 எஸ் போடுவாங்க, இது 1 எஸ் போட்டிருக்கு. இதையும் டிசர்ட் தான் படிக்கணும். பாருங்க டிசர்ட் ஐப்ரேஸ் சார், ஆங்கிலம் எவ்வளவு அது கன்ஃபியூசிங். டெசர்ட் சார். அது என்னது அது இது இஸ் a ஸ்வீட். sweet. Yes sir. இப்ப பாருங்க டெசர்ட், DSS. இதையும் டெசர்ட் தான் படிக்கணும், இதையும் டெசர்ட் தான் படிக்கணும். பட் இதை டிசர்ட் படிப்பாங்க, புரியுதுங்களா? ஓகே. சோ இதை வந்து டெசர்ட் படிக்கிற மாதிரி இதையும் டெசர்ட் தான் படிக்கணும். ஆனா இந்த டெசர்ட் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்வீட், ரைட்? ஸோ இந்தியாவில சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியா ஸ்வீட் சாப்பிடுவோம். அவங்க யூஎஸ்ல வந்து எடுத்தோடனே ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க, ரைட்? அந்த டெசர்ட் தான் இது. அந்த டெசர்ட் இந்த டெசர்ட் கிடையாது. பட் இந்த டெசர்ட்டோட சேம் ஸ்பெல்லிங் தான் டிசர்ட். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸே ஆக வேணாம். இது பாருங்க, இதை பத்தியே ஒரு கிளாஸ் எடுக்க போறோம். ஸோ இது ஹோமோகிராஃப்ஸ்ல வர்றது, அது வந்து கன்ஃபியூசிங் ஸ்பெல்லிங்ல வரும், அது நம்ம பார்க்கலாம். ஆனா இப்படிதான் இந்த லீடு லெட்டு படிச்ச மாதிரி தான் இது கரெக்டா படிக்கணும். இது ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்னா, நிறைய நீங்க தெரிய நிறைய vocabulary வர நிறைய விஷயம் வந்து தெரிய உங்களுக்கு என்ன ஆகும்னா, யாரு என்ன பேசுறாலும் ஃபுல்லா புரிய ஆரம்பிச்சு. அந்த புரிதல் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பேச தோணும். நம்ம ஏன் பேச மாட்டோம்னா புரியாது, அதனாலதான் பேச மாட்டோம். நம்ம பேசுறது அவங்களுக்கு பேசுமான்னு புரியாது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க கேட்க ஆரம்பிக்கணும். கேட்க ஆரம்பிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்பீக்கிங்க்கு எடுத்து வைக்கிற முதலது. அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒரு சின்ன டாபிக்ல நம்ம பேசுறதுக்குரிய முயற்சி எடுப்போம். 26 இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா மீனிங் தான் வரும், ஹோமோனிம் தான் வரும். ஹோமோகிராஃப் ரொம்ப மைனூட்டா பார்க்கணும். நீங்க அவ்வளவு மைனூட்டா பார்க்க வேணாம். 26 படிக்கலாம். நம்ம we'll see 26. Record the meeting. ரெக்கார்ட் த மீட்டிங்னா இப்ப என்னவா இருக்கும்? பதிவு. என்னவா இருக்கும்? இந்த நாள்ல என்னவா இருக்கும்? டாக்குமெண்ட் சார். டாக்குமெண்ட் பண்றதா ரெக்கார்ட் பண்றது. நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், இல்ல நார்மலா எழுதி கூட பண்ணலாம். பட் டாக்குமெண்ட் பண்றது இந்த இடத்துல டிஸ்க் வராது. இப்ப ரெக்கார்டு சின்ன வித்தியாசம் தான். ரெக்கார்டு இது எப்படி படிப்பீங்க? இதோட மீனிங் என்ன? மியூசிக்கல் டர்ம் இல்லையே, டிஸ்க் தானே வரும். ரெக்கார்டு டிஸ்க் தானே வரும். இது மியூசிக்கல் டைமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. இல்ல ரெக்கார்ட் பண்றதா இங்க வந்துருச்சு. டாக்குமெண்ட் பண்றது ஓகே சார் இங்க வந்துருச்சு. நியூ ரெக்கார்ட்னா ஒரு டிஸ்க் தான். என்ன மாதிரி டிஸ்க்ங்கிறது நமக்கு இது தேவையில்ல. பட் இது மியூசிக்கல் டைம் கிடையாது. இந்த ரெக்கார்டுல வந்து அந்த மியூசிக்கல் டைம்ல வந்துருது. 28 the minute details matter. மைனூட்னு படிக்கணும். இது மீனிங் very small. நோட் பண்ணிக்கிங்க. மைனூட் ரொம்ப மைனூட்டா பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப டைனி, ரைட்? இப்ப ரொம்ப ஈஸி. wait a minute please. இது வந்து the unit of time. நோட் பண்ணீங்க. எல்லாருமே கொஞ்சம் பாத்துக்கோங்க. இவ்வளவு நுவான்ஸுக்கெல்லாம் நீங்க பண்றப்ப என்ன ஆகும்னா,
ஒரு தைரியம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். அவங்க இங்கிலீஷ்ல என்ன வேணாலும் பேசட்டும், நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தோணும். லுக் அட் தட். Ibrahim said 30. He will project the slides. He சொல்லுங்க. will project the slides. He will project the இப்ப பாருங்க இது verb To noun. display. இது verb noun. Verb noun. Noun. Project. He will project. Verb. இதுக்கு அப்புறம் வருது He பாருங்க. will project the slides. இப்ப சொல்லுங்க. He will project the To display. Super. 31. The project is due tomorrow. Due இந்த tomorrow. ப்ராஜெக்ட் வந்து என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சிங்? ப்ராஜெக்ட் Applaud. A plan. பிளான் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சிங் அது? Noun. நவுன். அது வந்து நமக்கு தெரிஞ்சாலே போதும். நவுன் வரப்ப ப்ராஜெக்ட் அங்க பாருங்க கண்டென்ட்னு வந்தது. ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட்னு வரும். வேர்பா படிக்கிறப்ப ரொம்ப அடக்கி வாசிக்கணும். நவுனை பண்றப்ப பெருசா பேசணும். ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட், ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட், ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட். இந்த மாதிரி தான் நீங்க வந்து இது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயத்த பார்க்கணும். அப்படி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் லிசனிங் கான்ஃபிடன்ஸ் வந்துடும், சூப்பரா வந்துடும். Ibrahim said 32. She will conduct the orchestra. He will conduct the orchestra. Conduct the orchestra. She will conduct the orchestra. Conduct என்னவா இருக்குது? A material. Sir, verb. Verb-ஆ இருக்கு. Verb. Verb-னா நீங்க மெட்டீரியல் வராதுல்ல. Yes, sir. அது நவுன் தான மெட்டீரியல் வரப்போகுது. இங்க என்ன வரும்? Yes, sir. To lead. To lead. கண்டக்ட் பண்றாரு. இளையராஜா ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்றாரு. பாருங்க டு லீட். இப்ப இங்க என்ன எப்படி படிப்பீங்க? His conduct was exemplary. எக்ஸலன்ட்ல வர்றதா? Behavior. இந்த இடத்துல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இது என்னவா பயன்படுதுங்கிறது. வெர்பா, நவுனா, அட்ஜெக்டிவா, அட்வெர்பா என்னவா பயன்படுத்துங்க? Noun, sir. சூப்பர். இப்ப காண்டக்ட் நவுன் உரக்க நல்லா இழுத்து பேசணும் நெடில. கண்டக்ட்னு பண்றப்ப வெர்பா மாறும். ஸோ இதுதான் நீங்க இந்த உச்சரிப்பை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு கிராமர் வந்துடும். கிராமர் தெரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சிடும். ஸோ ஒரு ஜஸ்ட் உச்சரிப்பை வச்சா நீங்க லிசனிங் கொண்டு வந்து லிசனிங்ல இருந்து ஸ்பீக்கிங் வந்து லிங்க் பண்ணிடலாம். ரீடிங் எந்த அளவு பயன்படுதோ லிசனிங் அந்த அளவு மிகப்பெரிய அளவுல பயன்படும். ஆனா லிசனிங் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ரீடிங்கை கம்பேர் பண்றப்ப. லிசனிங் வந்து யாராவது ஒருத்தவங்க இன்புட் கொடுக்குறப்ப அவங்க என்ன சொல்றாங்கிறது தெளிவா தெரிஞ்சு, யாராவது தப்பா சொன்னாலும் குழப்பிடக்கூடாது. ஸோ இந்த ஒரிஜினல் நேட்டிவ் பர்சன்ஸ் பேசுறத நம்ம கேட்கணும். இப்ப அதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய வந்துடுச்சு. இப்ப பாருங்க 34. The invalid document was rejected. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இன்வாலிட் டாக்குமெண்ட் வாஸ் ரிஜெக்டட்னா என்ன அர்த்தம்? டாக்குமெண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்வாலிட், அதாவது வேலிட் இல்லாத டாக்குமெண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நாட் வேலிட். நாட் வேலிட். இதை இன்வாலிட் அப்படி படிக்கணும். ஏன்னா நவுனா இருக்கு, நல்லா இழுத்து பேசணும். இன்வாலிட். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட் இங்க பாருங்க. இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அட்மிட்டட்னு வருது. sick person. invalid படிக்கணும். sick person. invalidனா முடியாதவர். invalid அப்படின்னு படிக்காம invalidனு கட் பண்ணிக்கணும். வெரி குட். இது கொஞ்சம் கஷ்டமானதா. இப்ப 36 பாருங்க. இதுவும் இந்தியாவில் நம்ம பொதுவாக தப்பு பண்ணுவோம். 36. He will contest the decision. Careful. Verb-ஆ noun-ஆ? Contest the decision. Verb. அப்ப contest தான படிக்கணும். அதனாலதான் அந்த வாக்கிய அமைப்பை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். contest அப்ப என்ன அர்த்தமா இருக்கும்? challenge. பாருங்க verb-ஆ இருக்கு பாருங்க. நீட்டா இருக்கு பாருங்க verb. இது நவுன் பாருங்க. காம்படிஷன் நவுனா போட்டிருக்காங்க பாருங்க. நீங்க கிராமர் ஒண்ணு தெரிஞ்சாலே இன்னொன்னு வந்துடும். சூப்பர். சோ சேலஞ்ச் சவால் பண்றது. இப்ப இது எப்படி படிப்பீங்க? The contest was exciting. Competition. Very nice. Competition. இப்பதான் இது காம்படிஷனா வருது. இப்ப நல்லா பாருங்க. He will contest the decision. The contest was exciting. He will contest the decision. The contest was exciting.
நான் ஒரு பெரிய லிஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்தா வீட்டுல பாத்துருவீங்களா? வீட்டுல பாப்பீங்களா? நீங்க வந்து லிசன் பண்ணணும், பார்க்கணும், கேட்கணும், படிக்கணும். ஷார்ட்ஸ்ல என்ன ஒரு பெரிய விஷயம்னா பிக் அண்ட் சூஸ் பண்ணி ஒரு 100 ஷார்ட்ஸ் பாருங்க. அதுல ரீடிங் இருக்கும், அதுல வந்து சப்டைட்டில் இருக்கும், அதை நீங்க பார்க்கணும், படிக்கணும், கேட்கணும். அப்புறம் நீங்க அதுல புரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். அதனால பார்த்து ஒரிஜினல் ஷார்ட்ஸா சிலது அனுப்புறேன். பழைய பேட்சுக்கு நான் அனுப்பியிருப்பேன், பட் புது பேட்சுக்கு நான் அனுப்புனது இல்லை. நான் அனுப்புறேன், நீங்க பாருங்க. கான்டெஸ்ட் அப்படிங்கிறது இங்க நவுனா இருக்கு. இங்க இதுவே வேர்பா இருக்கு. இங்க நவுனுங்கிறது, இங்க வேர்புங்கிறதுனால 2 சேலஞ்சுன்னு அழகா வந்திருக்கு. நவுனுங்கிறதுனால ஏன் காம்படிஷன் நவுனாவே அருமையா போட்டிருக்காங்க. நீங்க எப்படி பார்த்தாலும் பேசிக்ஸ் தெரிஞ்சதுன்னா படார்னு அடிச்சிடலாம். 38. She will address the audience. இப்ப பாருங்க, ரொம்ப நுணுக்கமான வித்தியாசம் தான் இந்த உச்சரிப்புல. she will address the she will address the audience. addங்கிறத ஃபர்ஸ்ட் இழுத்து பேசணும். addக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். address the audience. To speak to. she will address the audience, right? இங்க பாருங்க, please write your address. Address here to the location. இது noun. Now address. Look at that. address இழுத்து பேசுறீங்க. address. அப்ப address நம்ம சொல்றோம், ஆனா நம்ம ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம், அட்ரஸ்ன்னு சொல்றோம். she will address the audience. address, right? where address கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் எடுத்து பேசணும். noun, verb, location. அருமை. He will refuse the offer. Yeah. Decline. To decline. இப்ப திருப்பி நான் சொல்ற மாதிரி தான் வேர்ப்னு வர்றப்ப look at that. refuse. குயிக்கா படிக்கணும். refuse என்ன அர்த்தம்? நிராகரிக்கிறது. ஈஸியா சொல்லாம ஏவா பிஎஸ்சிடியா? decline. the refuse னு இழுத்து பேசணும். The refuse was collected this morning. இப்ப எப்படி படிப்பீங்க? இது எப்படி, இதோட மீனிங் என்ன? the refuse அவ்வளவுதான். waste. so அவ்வளவுதான். trashனா waste. the refuse was collected this trash can. இப்ப பாருங்க, the refuse, he will refuse. இத குயிக்கா படிக்கணும். இத கொஞ்சம் இழுத்து refuse. Super. 42. She will produce a play. Yeah, she will produce a quick up படிக்கணும். verb ஆ இருக்குது. நல்லா பாருங்க. To create. verb produce. Very good. To create. அருமை. இப்ப the produce section is over. produce அழுத்தி படிக்கணும் பாருங்க. இந்த pro வந்து அழுத்தம் கொடுக்குறீங்க பாருங்க. The produce section is over there. சொல்லுங்க, என்னவா இருக்கும்? Produce section. மளிகை கடையில ப்ரொடியூஸ் செக்ஷன் அமெரிக்கால சொல்லுவாங்க, பிரிட்டிஷ்ல சொல்லுவாங்க, இந்தியால சொல்ல மாட்டாங்க. Vegetables, sir. அவ்வளவுதான். ப்ரொடியூஸ்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். the produce, she will produce. ப்ரொடியூசர் ப்ரோ வந்து குயிக்கா சொல்லணும், இங்க ப்ரோன்னு இழுக்கணும். the produce. ஆனா டோட்டலா 2 different meanings. Produce. Yes. நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நம்ம இந்தியால தப்பு பண்ணிட்டே உள்ள ஒரு விஷயம். 44, 45 ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். He will resume work tomorrow. He will resume work tomorrow. என்ன அர்த்தம்? To continue. Very good. இப்போ என்னவா இருக்கும்? 45. கேர்ஃபுல். Please send your resume. இன்டர்வியூக்கு போறப்ப ரெஸ்யூம்னு சொன்னாலே பாதி இன்டர்வியூ போயிடுச்சு உங்களுக்கு. ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, ரெஸ்யூமே, ஐ ஹவ் brought my resume. ரெஸ்யூமேனா என்னவா இருக்கும்? சம்மரி சார். சம்மரி. சூப்பர். ரெஸ்யூமேனு பிரெஞ்சுல இருந்து வந்த வார்த்தை.
ரெஸ்யூமேன்னு படிக்கணும். இது இங்கிலீஷ்ல ஒரிஜினல் வார்த்தை ரெஸ்யூம்னு படிக்கணும். Resume. ரெஸ்யூமேன்னு சொல்லணும். ஹேவ் யூ brought your resume? எஸ் சார், ஐ ஹவ் brought my resume. ரெஸ்யூம்னு சொல்லக்கூடாது. அவங்க Resume. ரெஸ்யூமேன்னு கரெக்டா சொல்லுவாங்க இன்டர்வியூல பேனல்ல உள்ளவங்க. அதை புரிஞ்சுக்காம உங்க ரெஸ்யூம்ன்றாங்க. பாதி இன்டர்வியூ போயிடும். ஒரே ஒரு வார்த்தையில இன்டர்வியூவே போயிடும். ரெஸ்யூமே ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இந்தியால நம்ம தப்பு பண்ணுவோம். அவங்க வந்து இதை நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் தப்பு பண்ண மாட்டாங்க. Look at that. He will permit the activity. Permit To that. allow. To Permit. allow. Permit. Permit. இதை வந்து ரொம்ப அழுத்தி சொல்லணும். இதை வந்து ரொம்ப மைல்டா சொல்லணும். ஸோ இது வேர்பா இருக்குது. Permit. To Permit. allow. allow, to allow. சூப்பரா சொன்னாங்க. அதே மாதிரி Has Parking. Permit. License. The license. இது நவுன். A license. சூப்பர். நவுன் சூப்பர். இந்த நவுன் வேர்ப நவுனா மாத்தி வேர்பா மாத்துறப்ப உச்சரிப்பை வித்தியாசப்படுத்துறாங்க. பண்ணிடலாம், குயிக்கா பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமானதுதான். பார்க்கலாம். They will escort the convoy. கன்வாய்னா என்ன? எஸ் கன்வாய்னா சார் பாதுகாப்புக்கு போறதா சார்? வெஹிக்கிள். அந்த கார் இருக்குல்ல, அந்த கார்ஸ் வரிசையா இருக்குல்ல, பிரைம் மினிஸ்டர்ஸ் கன்வாய், கார்டு. ஒரு 10 கார் போகும், அதுல நடுவுல அவர் போவார். Bodyguard. கார்டு சார். இப்ப they will escort the கான்வாய்னா, கான்வாயை நீங்க எஸ்கார்ட் பண்ண முடியாது இல்ல. நீங்க they will escortனா நீங்க சொல்ற கார்ட் பண்ண முடியாது இல்ல. ஏ பர்சனா சார்? கார்டுங்கிறது நவுன்ல வருது இல்ல, இங்க வேர்ப்ல இருக்கு. அது புரியுதுங்களா பாதி மேம்? எப்படி ஃபரிடா மேம் புரியுதுங்களா? எஸ்கார்ட்ங்கிறது இங்க வேர்ப் மட்டும் தான் நீங்க பார்க்கணும். இங்க வேர்ப் என்ன இருக்கு? வேற எதுவுமே இல்ல. பாருங்க, நல்லா பாருங்க. இது எவ்வளவு ஈஸியா கிராமர் தெரிஞ்சு அடிச்சிடலாம். பாத்தீங்களா? அந்த கான்வாய்ங்கிறது ஒரு 10 கார் சேர்ந்து போறதுக்கு பேரு கான்வாய். அது பிரைம் மினிஸ்டர் போறாரு, பிரசிடென்ட் போறாரு, சீஃப் மினிஸ்டர் போறாரு, ஒரு 10 கார் வரும். அந்த 10 காரோட இவங்க அக்காம்பனி பண்றாங்க, கூட போறாங்க. அது புரியுதுங்களா? கூட போறாங்க. அந்த இடத்துல கார்ட் பண்ண மாட்டாங்க, இவங்க கூட தான் போறாங்க. இந்த எஸ்கார்ட், இந்த கான்வாய் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க வெளியிலே இருக்கலாம். ஆனா இங்க என்னன்னா வேர்பு அப்படியே வந்து அழகா உட்கார்ந்து பாருங்க. இங்க ஒன்லி பர்சன் வந்து நவுனு, வெஹிக்கிள் வந்து நவுனு, கார்டு வந்து நவுனு. புரியுதுங்களா? ஈஸியா அடிக்கலாம். டு அக்காம்பனி மட்டும் தான் சொல்ல முடியும். இப்ப பாருங்க, escort was very professional. A person. இதுதான் bodyguard. இதுல வருது பர்சன் இருக்கு, வெஹிக்கிள் இருக்கு, கார்டு இருக்கு. எது சொல்லுவீங்க? A person. ஏன் பர்சன் சொல்றீங்க? கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். ஏன் சொல்றீங்க கார்டு? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன்னா ப்ரொஃபஷனல்னு போட்டிருக்காங்க. இதுல எஸ்கார்ட் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறது ஒரு ஜெனரிக் பர்சன். அப்ப ஏ பர்சன்ங்கிறது போகணும். புரியலன்னா அடுத்தடுத்தாப்புல இதை லிங்க் பண்ணி சில கான்செப்ட்ஸ் பண்ணுவோம், அப்ப வெயிட் பண்ணலாம். பட் இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயம் வேர்ப் வர்றது, இந்த எஸ்கார்ட்னு நவுன்ல அடிக்கிறாங்க பாருங்க. இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இன்னைக்கு நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கலாமா? ரொம்ப முக்கியம். She will insult him. He will insult him. ஃபர்ஸ்ட் இது என்னவா இருக்குதுங்க? இன்சல்ட்ங்கிறது என்னவா இருக்கு? என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா இருக்கு? வேர்பா இருக்கு. அவ்வளவுதான். இதை வச்சு ஈஸியா கொண்டு வந்துடலாம். To offend. அது மட்டும்தான் வேர்பா. அருமையா அடிச்சாங்க பாருங்க. இன்சல்ட் காயப்படுத்துறது, ஏதோ ஒரு வகையில அவமானப்படுத்துறது, காயப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, அதுதான் வேர்பு. வேற எதுவுமே இங்க இல்ல வேர்பு. அது மட்டும். ஐபராஜ் சார், இது புரியுது இல்லைங்களா? கேக்குதுங்களா கோதை மேம்? கேக்குதுங்க சார். ஏன்னா வேற யாருமே பேசல. இப்ப 51 ஃபரிடா மேம். That was a harsh insult. ஃபர்ஸ்ட் வேர்பா நவுனான்னு சொல்லுங்க, ஈஸியா புடிச்சிடலாம். Noun. நவுன், அவ்வளவுதான். Insult ஒரு noun. நவுன். இங்க இன்சல்ட் வேர்பா வருது, அதனால இப்படி போட்டோம். நவுனா வருது, ஒரே ஒரு நவுன் தான் இருக்கு. An offensive remark. சூப்பர். இப்ப இந்த ஒரே ஒரு நவுன்ல 3 நவுன் இருக்கு. அஃபண்டுக்கு இதுக்கு தான் நம்ம பாக்குறோம். இங்க வேர்பு வராது. வேர்பு வந்து இங்கதான் வந்தது கரெக்டா.
இங்க நவுன் வர்றதுனால அப்படியே அஃபென்சிவ் ரிமார்க் முடிஞ்சு போச்சு. இந்த அஃபென்சிவ் ரிமார்க் தான் இங்க காயப்படுத்துறதா மாறுது. இங்க நவுனு தான் இங்க வேர்பா மாறுது. சூப்பர். 52 முன்னாடி பார்த்ததுதான், இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். சிலது He will ரிவைஸ் present the findings. முன்னாடி பார்த்திருக்கோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஏன் இவ்வளவு கஷ்டம்? வேர்பு தானே? Yes, sir. A gift. கிஃப்ட் வேர்பு இல்லையே. இல்ல. Sorry. To give, sir. To give முன்னாடியே பார்த்திருக்கோம். ஏகப்பட்டது இருக்கு. ஏன் இப்ப ஸ்லோ பண்றோம்? To give. Sorry. இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன் நம்மளோட மிச்சா. Distance. A gift. Present situation. கிஃப்ட் வராது. பிரசன்ட் சிச்சுவேஷன். Current. பிரசன்ட் வந்து அட்ஜெக்டிவ் நவுன்ல என்ன சிச்சுவேஷன்? பிரசன்ட் சிச்சுவேஷன். பாத்தீங்களா? 3 மீனிங் இருக்கா பிரசன்ட்க்கு. ஒண்ணு குடுக்கிறது, இன்னொன்னு கிஃப்ட், இன்னொன்னு கரண்ட். நம்ம முன்னாடியே இத பத்தி பேசணும். Current. ரைட். அட்ஜெக்டிவ் இது என்ன சிச்சுவேஷன் தான் இங்க நவுன். அட்ஜெக்டிவ் வருதா? புரியுதுங்களா? சிச்சுவேஷன் தான் நவுன். அதான் எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்? பிரசன்ட் சிச்சுவேஷன். பெயர் ஒலிச்சொல். 54 55 ஈஸி, முன்னாடி பண்ணிருக்கோம். He will conduct the experiment. He will conduct the experiment. படிக்கிறோம். To lead. அவ்வளவுதான். His conduct was questionable. His conduct was questionable. Behavior. அவ்வளவுதான். பிஹேவியர் நவுன். Behavior. வெரி நைஸ். இது நம்ம பார்த்திருக்கோம். He will desert his duties. பார்த்துட்டோம். To abandon. abandon verb. இப்ப பாருங்க, அவ்வளவு ஈஸியா இருக்கும். நீங்க வந்து The desert is vast and லிசனிங் மட்டும் ரெகுலரா கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா வந்துடும். The desert இது நம்ம பார்த்துட்டோம். Desert now. Sir, vast and arid என்னது சார்? arid இது dry. Dry. Okay. Dry. ரொம்ப arid தண்ணி இல்லாம பஞ்சம். Okay. இது நம்ம பார்த்திருக்கோம். Object னு சொல்லணும். verb to oppose. oppose வந்திருக்கு. நம்ம பார்த்திருக்கோம். Object was shiny and blue. object noun வருது. அருமை. A thing. பிரமாதம். They will project the images. To display. ப்ராஜெக்ட். இப்ப பாருங்க, இது நம்ம முன்னாடி பார்த்ததுதான். எவ்வளவு ஈஸியா இருக்கு To display. அப்ப ஒரு ஃபுல் சைக்கிள நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். வெரி குட். இதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க. இப்ப அப்படியே அடிக்கலாம். இதெல்லாம் நம்ம ரிவிஷன் தான் பண்றோம். Content with his salary. Content தானே. Sorry. Adjective தானே வருது. Content. Satisfied. The content of the lecture. இப்ப சொல்லுங்க. Content of the lecture was useful. The content of the lecture was Satisfied. Content easy அடிக்கலாம். Material. Super. Content உள்ளடக்கம் உள்ள இருக்கிறது. Content. சப்ஜெக்ட் மேட்டர்னு பாத்தீங்க, இங்க மெட்டீரியல் இருக்கு. அவ்வளவுதான். இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். Lives in a converted row house. ரோன்னு ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்க. டெய்லி ஹிந்து பேப்பர்ல, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இந்த வார்த்தை வரும். இந்த ரோ இது பாருங்க. இதை ரவுன்னு படிக்கணும். இதை ரோன்னு படிக்கணும். ரோ ஹவுஸ்னு சொல்லுங்க. என்னன்னு ஈஸியா அடிக்கலாம். ரோ ஹவுஸ். லைன் ஹவுஸ் வந்துருச்சா? இப்போ they had a nasty row yesterday. nasty பாருங்க. கோதை மேம், இந்த nasty வச்சு அடிக்கணுமே. To fight. பியூட்டிஃபுல். சோ இந்த இடத்துல வேற எதுவுமே வராது. டு ஃபைட் தான் வரும். இப்ப ரவுண்ட் படிக்கணும். இத ஹிந்து பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி வரும்.
ரவ் பார்லிமெண்ட்ல ரவ், இங்க ரவ், அங்க கைகலப்பு அப்படிங்கிறது நம்ம தமிழ் நியூஸ்ல வர்ற கைகலப்பு தான் ரவ். இந்த இது துடிப்பு இருக்கு இல்லையா, இன்னொரு மீனிங் இருக்கு, மூணாவது மீனிங் ரோ. அது ஷிப்ல உள்ள துடிப்பு, கை துடுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த துடுப்பு ரவ். அதுவும் ரவ் தான். அதுவே நம்ம அடுத்து ஒரு ஸ்பெஷல் இதுல பார்ப்போம். 3 மீனிங் 4 மீனிங் உள்ள வார்த்தைகள்லாம் இருக்குது. முன்னாடியே பார்த்திருக்கோம். இது பாருங்க, இது கொஞ்சம் கஷ்டமா. A drop from the eye. In his suit. இப்ப பாருங்க, he said a tear. கொஞ்சம் கஷ்டமானது பார்க்க. எந்த டேர்ங்கிறத பார்க்க. Shed a tear in his suit. Said a tear in his suit. என்ன வார்த்தை? Shed a tear in his suit. He said. A marcassin. Said a tearனாக்கா ரிப், அது கிழிச்சிருது. அது சூட்ல வந்து ஏதோ கிழிச்சிச்சு. ரிப் தான். இது டிராப் ஃப்ரம் த ஐ வராது. இத பாருங்க, த ஷெட். இது வந்து ஷெட் வந்து போட்டுருக்காங்க. The garden is new. ஷெட்னா புரியுதா? உங்க டேர பத்தி பேசல, ஷெட் பத்தி பேசுறாங்க. A small building. இந்த ஷெட் வந்து நம்ம ஷெட் போடுறது. சோ இந்த ஷெட் பத்தி தான் இங்க பேசுறோம், டேர பத்தி பேசல. இது வந்து ரிப் பஸ்ல ரிப். ஷெட்னா கிழிக்கிறது. ஓகே சார். ஷ்ரெட்டர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷ்ரெட்டர். அந்த ஷெட் இன் த கார்டன் இஸ் ஸ்மால் பில்டிங். ஷெட் போடுறது, இது நம்ம அடிக்கடி தமிழ்நாட்டில் எல்லாருமே யூஸ் பண்ற வார்த்தை தான். 68 புதுசா இருக்கலாம். The dog began to bark loudly. Loudly. Bark or loud sound. Loud sound. இப்ப the bark of the tree is rough. The bark of the tree is rough. outer The layer bark covering. of the tree is rough. Tree covering. Tree covering. அது outer layer தான். அதோட outer layer தான் bark The bark of the tree is rough. அது புதுசா இருக்கலாம். முடிச்சிடலாம். இல்ல டைம் 12 minutes முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். He has a wound on his arm. Injury. சூப்பர். இங்க 71 மேம், கோதை மேம். He wound bandage carefully. இப்ப பேண்டேஜ் அவுட் பண்றது. Wound the bandage carefully. அந்த வைண்ட் பார்த்தா அதோட பாஸ்ட் டென்ஸ் தான். wound the bandage carefully. பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரே ஒரு verb தான் இருக்கு, Bandage past tense. carefully. அங்க ட்விஸ்ட் பாத்தீங்க, Turned. Yeah. அங்க ட்விஸ்ட் பாத்தீங்க, இங்க டர்ன் பாக்குறீங்க. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். முடிச்சிடலாம். 100 தான் முடிச்சிடலாம் இன்னைக்கு. You place the drum in the band. In the band. பேண்ட்ல என்ன வரும்? இப்ப பேண்டுக்கு நிறைய மீனிங் இருக்கு. Group. இந்த இடத்துல குரூப் தான் வரும். ஏன்னா ட்ரம் பேண்ட் அது நிறைய பேர் இருக்காங்க அந்த குரூப்ல வரும். ஆனா அந்த கோல்டு பேண்ட் Gold band on her ring broke. இப்ப சொல்லுங்க. Gold band on her ring. இந்த இடத்துல பேண்ட் சொல்லுங்க. Strip. The gold அவ்வளவுதான். ஹெட் பேண்ட் மாதிரி தான். ஹேண்ட் பேண்ட், ஹெட் பேண்ட். வெரி நைஸ், வெரி நைஸ். strip. அவ்வளவுதான். இதை கொண்டு வந்துட்டீங்கனாலே போதும். படிக்கணும், கேட்கணும், படிக்கணும், கேட்கணும், படிக்கணும். நிறைய இப்ப ஒவ்வொரு கிளாஸ்லயும் நூற்றுக்கணக்கான வாக்கியங்கள் நம்ம சொல்றோம். எதுக்குன்னா அந்த கான்டெக்ட்ல போகணும். கான்டெக்ட்ல போட்டா மட்டும்தான் இந்த பேண்ட்ல பாருங்க. ஒரு சென்டென்ஸ்ல போடுறப்பதான் எந்த மாதிரி இருப்பாரு. இந்த மேட்ச் வாஸ் மேட்சுக்கு எத்தனை மீனிங் இருக்கு பாருங்க. Game. வந்து கேம் தான். Definitely. I need a match for this sock. We need a match for this sock. Need a match for this sock. I need a match for this sock. ஒரு கையில ஒரு சாக் தான் வச்சிருக்கேன், இன்னொரு சாக்ஸ் வேணும். Pairing. சூப்பர். இப்ப பாருங்க, மேட்ச்க்கு வந்து எத்தனை மீனிங் இருக்கு பாருங்க. ஒரு மீனிங் வந்து கேம், ரைட். இன்னொரு மீனிங் வந்து நல்லா பாருங்க, மேட்ச் வந்து ஃபிட் பண்றது, ரைட். சூட்டா இருக்கா, சூட்டா இருக்கான்னு பாக்குறது. இன்னொரு மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, Match box. Tipeti. அந்த ஃபயர் ஒர்க். எல்லாத்துக்கும் மேட்ச் தான் சொல்லுவாங்க.
He works at the quarry. Quarry. Ah, Quarry. என்னவா வரும்? கல்லு எடுக்கணும்ல சார் குவாரி. அதேதான் Tooler. டூல் இல்ல. Epic. பெரிய Yep. குழி. சுரங்கம் கல் சுரங்கம் கல் குவாரி மாதிரி. ஆனா the hunters chase the quarry டோட்டலா Animal டிஃபரெண்டா. pursuit. Animal pursuit. நம்ம நியூஸ் எந்த அனிமலை துரத்திட்டு போறோமோ அந்த அனிமல். இந்த நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி வரும். ஒரு பெரிய விஷயம். அதுல எல்லாமே குயிக்கா பண்ணிடலாமா? 78 We find you for speeding. Speeding. ஃபைன் ரொம்ப ஈஸி ஃபார் ஸ்பீடிங். Fine penalty. Monetary penalty. ரொம்ப ஃபாஸ்டா போனது மானிட்டரினா மணி அந்த ஃபைன் Money. பண்றது. அப்ப இந்த ஃபைன் தட்ஸ் a fine That's paying. a fine painting. Excellent. சூப்பர் நல்லா சொன்னாங்க. அருமையா சொன்னாங்க. சூப்பர். அடுத்தது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. He took To the bank. Side of a river. She took a trip to the bank. financial institution. To the bank. Financial Side of institution. a river. She- Then Financial sat institution. at the bank of the river. Sorry. Bank of the river. That's Right. side of the river. இதுதான் உங்களுக்கு இது Side of a river. Side of the river. Financial institution. இன்னொரு 10 செட்ஸ் தான் இருக்கு முடிச்சலாம் இன்னைக்கு. He took a took shot a at the goal. shot at the goal. He took a shot at the goal. என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும் நீங்க. Attempt. attempt ஷாட் ஒரு ஷாட்னா attempt ட்ரை பண்றதுதான் இந்த இடத்துல இது. Got a ஆனா flu shot. she got a flu shot Not in a flu shot. Got a flu shot. Not a flu shot. Bullet, sir. இல்லையே ஃப்ளூனா ஃப்ளூனா உடம்பு முடியாம போறது. ஃப்ளூ ஜுரம். Injection. அவ்வளவுதான். குட் ஜாப். பாத்தீங்களா இந்த ஷார்ட்டுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சென்டென்ஸ்ல போடுறப்ப எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு, எவ்வளவு பிரம்மாண்டம். அதனாலதான் புக் படிக்கணும், வாசிக்கணும். நல்ல புத்தகங்களை வாசிக்கிறப்ப அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர்லாம் உள்ள போயிடும். கான்டென்ட் உள்ள போறதுங்கிறது ஒண்ணு. நம்ம அந்த மாஸ்டர் ஆயிடும் அந்த லாங்குவேஜ்ல. பெரிய எழுத்தாளர்கள் எல்லாருமே பெரிய படிப்பாளிகளா இருப்பாங்க. படிச்சா மட்டும்தான் எழுத முடியும். 84. The crane lifted the heavy beam. The crane lifted the heavy A mission. லிஃப்ட் வராது இல்ல, மிஷின் தானே வரும். machine. A mission. மிஷின்ங்கிற லிஃப்ட்ங்கிற மாதிரி ஆமா. சொல்லுது. லிஃப்ட் வராது இல்ல, அது லிஃப்ட் பண்ண Okay, பயன்படுது. ஆனா ஒரு ஆமா. machine. அப்ப மிஷின் தான் வரும். A crane flew over the lake. A bird. அவ்வளவுதான். வந்துருச்சு பாத்தீங்களா? எவ்வளவு வார்த்தை ஒரே வார்த்தையில என்னென்னமோ பண்றாங்க பாத்தீங்களா? பாருங்க இங்கிலீஷ்ல. He's trying to book it. Trying to book a ticket. Reserve. Reserve. புக்குக்கு ரிசர்வுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான். புக் பண்றப்ப பணம் செலுத்திட்டு புக் பண்ணுவீங்க. ரிசர்வ் பண்ணா பிளாக் பண்ணா போதும், அங்க போய் பணம் செலுத்திக்கலாம். புரியுதுங்களா? Okay, sir. ரிசர்வ்ல பிளாக் பண்ணிட்டு போய் நீங்க பண்ணிக்கலாம். கவுண்டர்ல போய் பே பண்ணிக்கலாம். புக் பண்றதுன்னா ஆன்லைன்ல பே பண்ணிடுவீங்க. பேமெண்ட் நடந்தா புக்கிங், பேமெண்ட் இல்லாம இருந்தா பிளாக் பண்ணாக்கா ரிசர்வ். அது எப்பயும் தெரிஞ்சுக்கணும். I borrowed a book from the library. Wait. Borrowed. Borrowed a book from the library. Read. Yeah, sir. இது வராது. Literature. லிட்ரேச்சர் தான், வேற வழி இல்ல. லிட்ரேச்சர் புக்குக்குள்ள லிட்ரேச்சர் அடக்கும். லிட்ரேச்சர் இல்லாமலும் புக் இருக்கு, ஆனா லிட்ரேச்சரோட நிறைய புத்தகங்கள் இருக்கு. He bat at the ball. Bat at the ball. Bat at the ball. அடிக்கிறாங்க பாருங்க. Bat at the ball. இன்னொரு வாட்டி. Bat at the ball fiercely. He bat at the ball. At the ball. Hit, sir. Hit. Very nice. அதுதான். Hit. வெரி குட். ஹிட். இந்த இடத்துல ஸ்டிக் போடக்கூடாது, ஏன்னா verb அடிக்கிறாங்க. verb நல்லா பாத்துங்க. verb. The bat flew out of the cave. Flying animal. A bat flew out of the cave. Flying animal. வவ்வால். வெரி குட். They saw a spring in the forest. நல்லா பாருங்க. ஸ்பிரிங்க்கு 3 அர்த்தம் இருக்கு. எந்த அர்த்தத்தை சொல்றாங்க? Season.
இல்ல 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 They saw a நெக்ஸ்ட் தான் சார் spring சீசன் in வரும். the forest. ஒரு ஃபாரஸ்ட்ல என்னத்தை பார்க்க முடியும்? They ஜம்ப் saw Okay, a sir. spring Water. flower, இதுங்க ஃபவுண்டைனுங்க, ஃபவுண்டைன் வாட்டர் சோர்ஸ். water source. ஒரு ஸ்ப்ரிங் ஃபவுண்டைன் ஸ்ப்ரிங் இருக்குல்ல, ஸ்ப்ரிங்குக்கு என்னங்க சீசன்னா சீசன் ஒரு சார் நெக்ஸ்ட் மீனிங். தான் சார் சீசன். சீசன்ங்கிறது ஒரு Spring மீனிங். comes after இதுல winter. வந்து Yeah, ஜம்ப்ங்கிறது comes after ஸ்ப்ரிங் வந்து winter the ஜம்ப். season. வாட்டர் பாடி 3 Water மீனிங் இருக்கு, source. 2 மீனிங் இல்ல 3 மீனிங் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸ்ப்ரிங் Spring கம்ஸ் comes ஆஃப்டர். after winter season. Spring comes after season. அவ்வளவுதான். நீங்க இந்த Tire is Tire is flat. பாத்தீங்களா? level. இந்த டயர் இஸ் Level. ஃபிளாட். ஃபிளாட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டயர் வந்து இதாயிடுச்சு, C, deflated. டீஃபிளேட்டட். அவ்வளவுதான். பஞ்சர் ஆயிடுச்சுன்னு அங்க ஃபிளாட்பாங்க அமெரிக்கால, யூகேல பஞ்சர்பாங்க. You rented a flat near the beach. Apartment. வெரி நைஸ். Apartment. New. டீஃபிளேட்டட் வெர்பா வருது, இங்க நவுன் அடிக்கிறாங்க பாருங்க. அபார்ட்மெண்ட். Apartment. அபார்ட்மெண்ட்ங்கிறது அமெரிக்கன் வேர்டு, ஃபிளாட்ங்கிறது பிரிட்டிஷ் வேர்டு. We will bat in the next inning. Bat in the next நெக்ஸ்ட் innings. இன்னிங்ஸ் பாருங்க. கிரிக்கெட், டென்னிஸ் இன்னிங்ஸ் சொன்னாங்க பாருங்க. டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லுவாங்க. ஈஸி. Hit. Turn to play. He will bat in the next innings. அவரோட டர்ன் வரப்ப விளையாடுவாரு. Turn To play. தப்பு பண்ண கூடாது. ஹிட். He will bat He- next innings. He comes to the car. He can park the car. Leave a vehicle. Leave a vehicle. அவ்வளவுதான். லீவ் வெஹிக்கிள். வெஹிக்கிள்னு படிக்கணும், ஹச் சைலண்ட். வெஹிக்கிள்னு படிக்கணும். Vehicle. Vehicle. The Vehicle. park was full of children. சொல்ல கூடாது. The park was full of children. Full of children. Field, Was sir. full of children. Field. பார்க். Garden. 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 அவ்வளவுதான். Please leave the file on File the on desk. the desk. Folder. வெரி குட். அடுத்த ஃபைல். The The dentist will file your teeth. சொல்லுங்க பாப்போம். Line. Line. ஃபைலிங். இன்ஜினியரிங்ல ஃபைலிங் பண்ணணும்பாங்க. ஃபைலிங் பண்ணி எடுத்துருவாங்க. Sumutha. அவ்வளவுதான். ஃபைலிங் பண்ணி எடுத்துருவாங்க. ஃபைல் பண்ணுங்க. இப்ப ஃபவுண்டரியில இருந்து எல்லாத்துலயும் இருக்குமே இன்ஜினியரிங்ல ஃபைலிங் பண்றது. The dentist will file your teeth. ஃபைலிங். Smooth the teeth. Answer. சொல்லுங்க. ஸ்மூத்னா ஃபைல் பண்றது. இன்ஜினியரிங் Oh, படிச்சவங்க okay, sir. Okay. ஸ்மூத் பண்றது, ஃபைலிங் பண்றது. Okay, sir. Yeah, We saw 99. the bat The bat hanging upside down. Flying Upside. mammal. Flying mammal. வவால் தான். வவால் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். சூப்பர். I can't bear this pain. To tolerate. இப்ப பாருங்க, ரொம்ப முக்கியம். பியர்னு படிச்சிட கூடாது. லாஸ்ட் Bear. பேர்னு படிக்கணும். பேருக்கு 2 மீனிங் இருக்கு. To tolerate. ஒரு பேர் வந்து அனிமல், இன்னொரு பேர் வந்து அவங்க To சொன்னாங்க. tolerate. ரெண்டுத்தையும் பேர்னு தான் படிக்கணும், பியர்னு படிச்சிட கூடாது. இங்க பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்ல போறேன், கவனிச்சுங்க. ஒரு பேரு, இது வந்து டாலரேட், பெயின் டாலரேட். இப்ப பாருங்க, இப்ப சொல்லுங்க பாக்கணும். ஃபரிடா மேம், கோதை மேம், யுவராஜ் சார், இதை எப்படி படிப்பீங்க? பியர்னு படிச்சிடக்கூடாது, பியர்னு படிச்சிடக்கூடாது, பியர்னு படிக்கணும். பியர்னு படிக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா, தண்ணி போடுறவங்க பியர் குடிப்பாங்கல்ல, அதுதான் பியர். டபிள்யூ போட்டா பியரு, பிஏ போட்டா பேரு. எவ்வளவு அநியாயமா இருக்கு பாத்தீங்களா இங்கிலீஷ்? எவ்வளவு அநியாயம் பாருங்க. இது அவங்க சொல்றதுதான் சட்டம். இத பியர்னு தான் படிக்கணும், இத பேர்னு படிக்கணும். நம்ப முடியுதா? இதை எப்படி படிப்பீங்க? படிச்சக்கூடாது, டியர்னு படிக்கணும். ஐயோ, டியர்னு படிச்சக்கூடாது, டியர்னு படிக்கணும். நோட் பண்ணிக்கணும். இதுவும் டியர், இதுவும் டியர். பாத்தீங்களா எப்படி குழப்பறாங்க பாத்தீங்களா? உண்மையிலேயே அநியாயமான ஒரு லாங்குவேஜ் தான் அது, இல்லைங்களா? பேர், பேர், டியர், டியர், டியர். நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியம்.
ரொம்ப அடிப்படையில அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க, இதுதான் கேள்வியே கேட்க முடியாது. நம்ம ஒரு இது ரெஸ்யூமேன்னு சொல்லுவோம், ஒரு இது ரெஸ்யூம், ஏன்னா வெவ்வேறு இடத்துல இருந்து வெவ்வேறு மாதிரி அவங்க களவாடி இருக்காங்க. அதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம். bear, polar bear animal. I can't bear this pain. Can I have a bear? Can I have a bear? There is a deer. There is a deer. Dear students. Dear. Thank you very much. Monday இருந்து ஸ்பீக்கிங் செஷன் நம்ம ஆரம்பிச்சிடலாம். எனஃப் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரடியூசிங் யுவர் செல்ஃப் வந்து மண்டே இருக்கும். அடுத்த கிளாஸ் எதுவும் மிஸ் பண்ண வேணாம். நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது நம்மள அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வி ஹவ் டன் எனஃப் ஒர்க். கிராமர் வொக்காபுலரி நிறைய பண்ணியிருக்கோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நான் சொன்ன மாதிரி ட்ரை டு சென்ட் சம் லிசனிங். நீங்க லிசன் பண்ணுங்க. ஐ வில் see all of you on Monday. Thank you. Thank you. Thank you, sir. Thank you very much. Thank you. Thank you very much.